இஸ்வேப்பியர் மகா அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, இந்த பிறவி கடன் எப்போது பூர்த்தி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி. பொதுவாக ஜாதக ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12ஆம் பாவத்தை குறிக்கிறோம். இந்த 12ஆம் பாவத்தில் போய் கேது இருந்தால் இந்த பிறவி அத்தோடு பூர்த்தி அப்படிங்கிறத நாம் நிறைய பார்த்துருக்குறோம். அடுத்து 7 பிறவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு அடுத்தடுத்த 7 பிறவி ஒரு ஜீவனாக எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனால் படைக்கப்பட்டது கிட்டத்தட்ட 83 லட்சம் ஜீவராசிகளை சுவாமி படைத்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த பாப புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல இந்த ஜீவனானது 83 ஜீவராசிகளும் பிறப்பெடுக்குமோ அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதில் இதை புண்ணிய காரியம் பண்ணும் பொழுது அது உயர்வான பிறவியாக எடுக்கலாம். உயர்வான பிறவி அப்படின்னா பெரியவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, மனித பிறவி எடுத்துக்கலாம். மனித பிறவியும் சொல்கிறது. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிங்கன்னா கருடன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே போல் பசுவையும் சொல்லப்படுறது. அதே போல் புறா, கிளி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புறாவாக இந்த 82 ஜீவராசிகள் லட்ச ஜீவராசிகள் பிறப்பெடுத்து அது முடியக்கூடிய அதாவது இந்த ஆத்மா பூர்த்தியாகிறது எதோட பூர்த்தியாகிறது அப்படின்னா புறாக்களை மையமாக சொல்கிறாங்க. புறா என்பது மாத்திரம்தான் அதாவது பூர்த்தியாக போகக்கூடிய பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜீவன் பூர்த்தியாகிறது பிறவி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் நாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராஜகோபுரங்களை பூரா பார்த்தீங்க அப்படின்னா அந்த புறாக்கள் போய் தங்கும். மற்ற ஜீவராசிகள் போய் அதிகமாக அதில் தங்காது. அது மாத்திரம்தான் அந்த இடத்துல போய் தங்கும். அதை மையமாக வைத்து பெரியவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் மற்ற பறவைகள் போய் நிற்கும் அப்படியே போயிடும். ஆனால் தங்கக்கூடிய பிறவி எது அப்படின்னா அந்த புறா தான். அப்போ நாம் இந்து சாஸ்திரத்தில் மிக உயர்வாக வச்சிருக்கக்கூடியது ஆலயங்கள். அப்போ அந்த ஆலயத்தினுடைய பிரதானமாக இருக்கக்கூடியது ராஜகோபுரம் அல்லது விமானம் எடுத்துக்கலாம். இதில் போய் இந்த புறாக்கள் தங்கிறது அது புண்ணியமான பிறவி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதை வச்சு சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரியல. ஆக நாம் வாழக்கூடிய இந்த பிறவி உயர்வான பிறவி. இதில் நாம் புண்ணிய காரியங்கள் செய்து பல லட்சம் பிறவிகள் எடுக்கணும். அந்த பிறவிகள் என்பது நல்ல பிறவியாக இருக்கணும், உயர்வான பிறவியாக இருக்கணும். அதற்கு ஒரே காரணம் புண்ணியங்கள்.